வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்ன ஃபீவர் குறையும்னு பார்த்தா ஜாஸ்தியாக தான் ஆகுது. இத்தனைக்கும் அண்ணா இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்டும் கொடுத்தாரு, ஆனால் ஜாஸ்தியாக தான் இருக்கே. என்னடாம்மா, என்ன தண்ணி வேணுமா? இல்லை எதுவும் வேணாம், நீ பேரு. நான் இங்கே தாண்டா இருக்கேன், எங்கேயும் போகலடா. எதுனா வேணும்னா சொல்லு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எதுவும் வேணாம், நீ கூட வேறு போதும். என்னடா தங்க பேசவே முடியல உன்னால? ஆமாம், த்ரோட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குடா. என் பேச்சை கேட்டா தானே? மலையில் நிற்க வேணாம் நினைய வேணான்னு அப்பவே சொன்னேன், நீ தானே கேட்கல. மலையில் நினைறதுல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாக்கு, அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? மழை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல. அது சரி, இப்போ நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல. சும்மா இரு. சரி சரி, நீ பேசாம தூங்கு, அப்பதான் வந்து ஃபீவர் சரியாகும். எங்க இருந்து தூங்குறது? நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவீங்கல்ல, எழுந்து கீழே தான் வரணும். மணி இப்போது 7:30 தான் ஆகுது. நாங்கள் கிளம்புறதுக்கு எப்படியும் 11:15க்கு மேலே ஆகும். நல்ல நேரம் 11:30க்கு மேலே தான் இருக்குன்னு அத்தை சொன்னாங்க. அப்போ எப்படியும் 12 o'clock கிட்ட தான் கிளம்புவோம். நீ நல்லா தூங்கு சரியா? நான் கிளம்பும்போது வந்து உன்னை கூப்பிட்றேன். ஓ, 11:30 மேலே ஆகுமா? அப்போ நான் அதுக்குள்ள ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிடுறேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் நானும் சொன்னேன், பேசாமல் கண்ணை மூடி தூங்கு. கண்ணை மூடி இருக்கேன் அகில், ஆனால் தூக்கம் தான் வர மாட்டுது. ஃபீவர் இப்படி அடிக்குதே அடி, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஒன்று பண்ணால் தூக்கம் வரும். என்ன பண்ணணும்? நீ பாட்டு பாடினா நான் தூங்கிடுவேன். பாட்டு பாடணுமா? அவ்வளோதானே. என் தங்கத்துக்காக இது கூட பண்ண மாட்டேனா? பாடு, நான் கேட்டுட்டே தூங்கிடுறேன். நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே, ஓ கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும் இன்னுயிரே, ஓ இன்னுயிரே. பூவொன்று முள் மீது விழுந்தாலும் தாங்காது என் நெஞ்சம் பொன்னாய் போகுமே. மடி மீது நீ இருந்தா சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ. நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்கள் என்று போகாதோ. நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நாம் இருந்தாலும் என் நெஞ்சம் தாகம் கொள்ளுதே. செல்லம், தூங்கிட்டியா? சரி, ஓகே ஓகே, தூங்கு தூங்கு. உன்னை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அண்ணா, மெத்துக்கு எப்படி இருக்கு? வா, நீ இப்போ தான் தூங்கினா, அவளுக்கு முடியலை போல். இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அண்ணா டேப்லெட்டும் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்ட டேப்லெட்டும் கூட போட்டான். ஆனால் அவளுக்கு இன்னும் சரியாகல. உடனே எப்படி நான் மெடிசன்லாம் வேலை செய்யும், கொஞ்சம் நேரம் ஆகும். அவள் தூங்கி ரெஸ்ட் எடுத்தானா கண்டிப்பாக ஓரளவு பெட்டர் ஆவா. ஆமாடா, அதனால தான் பாட்டு பாட சொன்னா, பாடி தூங்க வச்சிருக்கேன். இப்போ தான் தூங்குறா. இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, ஏசி வேற போட்டு படுத்திருக்கா? இல்லைடாம்மா, ஏசி நான் ஆஃப் பண்ணிட்டேன். மற்ற போட்டது அது இன்னும் கூலிங்காக இருக்கு போல். சரி சரிண்ணா, அவளுக்கு தூங்குனான்னா கொஞ்சம் பெட்டராவா. நீ அவளை கீழே படுக்க வச்சுட்டு வா. இல்லைடா, நான் அவ கூடயே இருக்கேன். அண்ணா, நீயும் ரெடி ஆகணும்ல, நம்ம கிளம்பணும்ல. அம்மா இப்போவே எவ்வளோ ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபோன் பண்ணனால தான் நான் எழுந்தனே. கரெக்டு தாண்டி, ஆனால் இவ்வளோ விட்டுட்டு எப்படி போகிறது? நீ சொல்கிறது கரெக்ட் தானா. இவளுக்கு ஃபீவர் அடிக்குது, இவளை எப்படியும் விட்டுட்டு போக எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அம்மாவை என்னன்னு சொல்லி சமாளிப்போம் சொல்லு. ஒரே கஷ்டமாக இருக்குடி. இவ்வளோ நாள் நல்லா இருந்தா, இப்போ நம்ம கிளம்புற நேரத்தில் இப்படி படுத்திருக்காளே, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைண்ணா, ஃபீவர் தானே, மழையை நனைஞ்சனால அப்படி ஆயிருக்கும், சரியாயிடுவா. சரியாயிடுவான்னு தெரியும் அம்மா, ஆனால் இப்போ இப்படி படுத்திருக்காளே, உடம்ப தொட்டுப்பாரு எப்படி நெருப்பாக கொதிக்குதுன்னு. ஆமாண்ணா, நான் தான் தொட்டு பார்த்தனே, நெருப்பாக தான் கொதிக்குது. அவள் தூங்கட்டும், நீ ஏசி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு வா. நல்லா வேர்த்தா அவளுக்கு சரியாயிடும். சரிடா அம்மோ, நீ போ, நம்மளை படுக்க வச்சுட்டு வரேன்.
ஓகேண்ணா, நானும் போயிட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரிடாம்மா. எங்கே மற்றவங்களாம் எழுந்துட்டாங்களா இல்லையா? நான் வரும்போது யாரும் எழுந்திருக்கல, எல்லாரும் எழுப்பி விட்டு தான் வந்தேன். எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிடாம்மா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. ஓகேண்ணா, பார்த்துக்கோ. சரிடா. பெண் என்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும். நல்லா தூங்க, ரெஸ்ட் எடு. சீக்கிரமே என் தங்கத்துக்கு சரியாயிடும். சரி, நானும் பேக் பண்ணுற வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன். தூங்க தானே செய்கிறா, தூங்கட்டும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். நல்லா தூங்குறா, தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். டேக் கேர் செல்லம். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே. டேய், நீ வேறடா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கும்போது எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா? அவளுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே பயமா இருந்ததுடா. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போக போக பழகிடும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் பேபிக்கெலாம் நீங்கள் ஈஸியாக எல்லாமே பண்ணிடுவீங்க. சொல்லுவேன், உன் பொண்டாட்டி ப்ரெக்னென்ட் ஆகல, அப்போதாண்டி தெரியும் உனக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இப்போ உடம்ப நல்லா பார்த்துக்கோ. சரிடி, நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கலனாலும் இங்கே உள்ளவங்க விட்டுருவாங்களா சொல்லு? கௌதமாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சத்யா. எப்போவுமே இப்படியே சிரிச்சிட்டே இரு, சரியா? அப்போ தான் குழந்தைக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. கண்டிப்பாடி, எப்போவுமே நான் இப்படி தான் சிரிச்சிட்டு இருப்பேன். தங்கங்களா எப்படி இருக்கீங்க? 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடாமா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்டா சாமி. சரி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. எதுக்குமா நீங்கள் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சொல்லியிருந்தீங்கன்னு நானே வந்து போட்டிருப்பேன்ல. இதில் என்னம்மா இருக்குது சிரமம்? வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு காஃபி கொடுக்கணும்ல, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூம்மா. சரிடாம்மா, இருக்கட்டும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சமைச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆல்ரெடி வீட்டில் அம்மா எல்லாமே குக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்டு போனால் அங்கே மிஞ்சிருன்ட்டு திட்டுவாங்க. அதனால எதுவும் வேணாம், இவங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். பார்த்துட்டோம், கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பிடுவோம். நீ ரொம்ப சீன் போடாத, சாப்பிட்டு போனாயிரு. இல்லடி சத்யா, அம்மா கேட்டாங்க போகும்போதே, என்னப்பா சமைக்கவா இல்லை எங்கே வெளில சாப்பிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லைம்மா சமைங்க, இங்கே வந்து சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால சமைச்சிருப்பாங்கடி, வேஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் ஒரு வேஸ்ட்டும் ஆகாது. நைட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஒழுங்கா இங்கே சாப்பிட்டு போங்க. ஐயோ அண்ணா, நைட்லாம் நாங்கள் எப்போவுமே ரைஸ்லாம் சாப்பிட மாட்டோம், டிஃபன் மட்டும்தான். ரைஸ்லாம் மீந்துரும் அண்ணா, வேஸ்ட் ஆயிரும். அதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போகிறதா? இருங்க, நான் போய் ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ அம்மா, கோச்சிக்காதீங்கம்மா, இன்னொன்று கண்டிப்பாக வந்து சாப்பிட்றோம். இப்போ இவளை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். இவனும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பணுமா, அதனால தான் சொல்கிறேன். ஏண்டா ஆஃபீஸ் போகணுமோ? ஆமாம் பாஸ், நீங்கள் சீனியர், உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் கொடுப்பாங்களா? டேய், சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதடா. எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் வந்துடுவேன். ஏன்னா ஷாம் ஜாயின் பண்ணுறான்ல, அதனால நாளைக்கு வந்து தான் ஆகணும். அடுத்த நாள்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். எப்படி சீனியரே, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா? ஐயோ, அவ்வளோ நல்லா கொடுக்க மாட்டானுங்கடா. இந்த ஒரு 1 மந்த்து அவளை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 1 மந்த் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துடுவேன். ஓகே சீனியரே. ஓகே ஆண்டி, எதுக்கு அப்படி நின்றுட்டுருக்கீங்க? போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டா? என் பிள்ளைங்க வந்திருக்கீங்க, சமைச்சு போட வேணா? ரெஸ்ட் அந்த ரெஸ்ட்டு, நான் போய் சமைக்கிறேன், சாப்பிட்டு தான் போகணும். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கண்டிப்பாக சாப்பிட்றதுக்காகவே இன்னொரு நாள் வரோம் ஆண்டி. இப்போது ஆஃபீஸ் வர கிளம்பணும். ஸோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பிடுறோம் ஆண்டி. எப்பா, என்னைக்காவது ஒரு நாள் தான் வரைய, வந்த உடனே காலையில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி கிளம்பிடுறிய, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிற மாதிரி வரலாம்ல? இல்லைம்மா, நேற்றே வரதா தான் பிளான். நேற்று ஷாம் வித்யாவுக்கு அப்புறம் சித்து காயுக்கு விருந்து வச்சுருந்தோம், அதனால தான் வர முடியல. இல்லைனா கண்டிப்பாக நேற்று லீவ் தானே இவனுக்கு வந்து இருந்துட்டு போயிருந்துருப்போம். சரி, இன்றைக்கி உடனே பார்த்துட்டு ஓடிடலாம், இல்லைனா தள்ளி போயிட்டே போகுன்றதுக்காக தான் ஓடியாந்தோம். கண்டிப்பாக சண்டே வரோம், சாப்பிட்டு ஒரு நாள் இருந்துட்டு தான் போகிறோம், ஓகேவா? சரி, என்னமோ சொல்கிறீங்க, அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஆண்டி, அடுத்த தடவை வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்னென்ன வேணும்னு. எல்லாம் சமைச்சு வைங்க, சாப்பிட்டு போகிறோம். உனக்கு இல்லை அதா கண்ணா, என்ன வேணும் சொல்லு, இந்த ஆண்டி சமைச்சு வைக்கிறேன். சரிங்க ஆண்டி. அக்கா ஃபோன் பண்ணலாமா? உங்ககிட்ட பேசினாலா? அதெல்லாம் டெய்லி பண்ணிடுவா ஆண்டி. சரிம்மா, நீங்கள் பேசிட்டுருங்க, இந்த வரேன், உள்ள வேலை இருக்குது. நீங்கள் போங்க. அப்புறம் ஒர்க்லாம் எப்படா போகுது? உனக்கு ஓகே தானே? இதுக்கு என்ன சீனியர், அதெல்லாம் ஓகே தான். எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரிடா வினய். ஏன்னா நாளைக்கு ஷாம் வந்துடுவான், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பார்ட்னர் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சீனியரே, எப்போ என் நண்பன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரிடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், அதுதான் எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சுல்ல. இப்போது பேபிக்கு பிளான் பண்ணிட்டீங்களா இல்லையா? அடியே, சபையில் வச்சா கேட்பேன் இதெல்லாம். இதில் என்னடி, நானும் கௌதம் தானே இருக்கோம், சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணியாச்சுமா. அப்போ அடுத்த சிங்கக்குட்டி இதில் தான் சொல்லு. தெரியல, போடி. பார்ப்போம். முதல்ல கமலியா இல்லை வித்யாவான்னு? யாருக்கு முதல்ல நின்னாலும் ரொம்ப சந்தோஷம்தான். கரெக்ட் வினய். நம்ம குரூப்பில் யார் ப்ரெக்னென்ட் ஆனாலும்
சந்தோஷம்தான். அது கமலி வித்யான்னு இல்லை, யார் வேணா ஆகட்டும். கரெக்ட் சத்யா. ஆமாம், இன்னைக்கு சித்துவும் காயும் கூட ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க. ஆமாடா, காலைல பேசினேன். ஒரு 11:30 கிளம்புறாங்க போல. என்னால் போக முடியல, போய் பார்க்கலான்னா. ஆமாம் சீனியர், என்னால் என்ன போக முடியல, ஆஃபீஸ் இருக்கு. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆமாடா, புரிஞ்சுப்பாங்க அவங்க. சரி சீனியரே, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இல்லைன்னா மேனேஜர் எப்படி கத்துவான்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமாடா, கரெக்டு தான். கிளம்புங்க. ஓகே சீனியரே. ஓகேண்ணா, பாய். சத்யா, பார்த்துருவோம் என்ன. சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி, நான் பார்த்துக்கிறேன். சத்யா, உடம்ப நல்லா பார்த்துக்கோ, சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு, ஓகேவா? ஓகேடா. அன்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கெல்லையே. சந்தோஷ். சொல்லு. என்ன சந்தோஷ், இன்னும் மேலே கோவமா இருக்கீங்களா? நான் ஏன் உன் மேலே கோவமாக இருக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ குழந்தைய பார்த்துக்கோ. சந்தோஷ், உண்மையிலே சொல்கிறேன் சந்தோஷ், என் குழந்தைய பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமே இல்லை. நான் அந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அம்மாட்ட சொல்லலைன்னா அம்மா எப்படி என்கிட்ட போய் சொல்கிறாங்களா? இங்கே நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது சந்தோஷ். என்ன நடக்குது? எனக்கு என்ன தெரியாது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். ஆனால் ஒன்று சொல்கிறேன் சந்தோஷ், என்னை நம்புங்க. நான் அந்த மாதிரி அத்தைக்கிட்ட சொல்லலை. கவியை பார்த்துக்கிறத விட எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். நான் அப்படி என்றைக்குமே நினைக்க மாட்டேன். அவன் என்னோட பிள்ளை இல்லையா? எனக்கு புரியுது மினி. இந்த டைமில் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிஃபோர் ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம பையன் நமக்கு முக்கியம். அதை விட தூக்கம் ஒன்றும் முக்கியம் இல்லை. தூக்கத்தை விட்டுட்டு நம்ம பையனை பார்த்துக்கோ. அவங்கக்கிட்ட பார்த்துக்குங்க, இவங்கக்கிட்ட பார்த்துக்குங்கன்னு சொல்லாத. இல்லை சந்தோஷ், எப்போவுமே கவியை நான் அப்படி நினைக்கவே இல்லை. அவன் என்னோட குழந்தை. அவனை பார்த்துக்கிறது என்னோட கடமை, பொறுப்பு எல்லாமே இருக்குது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவனை இடுப்பில் வச்சுட்டே வேலை செய்வேன். யாருக்கிட்டே அவனை கொடுக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிறவ உங்கள் அம்மா பார்த்துக்க சொல்லி நைட்டு கொடுப்பேனா? என்னமோ ஒன்றுமே புரியல. அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீ இப்படி சொல்கிற. எனக்கு என்ன சொல்கிறது, யார் பக்கம் பேசுறதுன்னு ஒன்றுமே தெரியல. நீங்கள் யார் பக்கமும் பேச வேணாம் சந்தோஷ், என்னையை மட்டும் நம்புங்க போதும். உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் மினி. நீ குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பேன்னு. கண்டிப்பாக நம்ம பையனை நல்லா பார்த்துப்பேங்க. சரி, ஓகே மினி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எங்க மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேனே. ஓ ஆமாம், இதை பற்றி அப்பாட்டையும் அம்மாட்டையும் நான் பேசவே இல்லையே மினி இன்னும். அப்படியே கீழே போகும்போது அவங்க 2 பேர்ட்ட பேசிட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இப்போ மாமா ஆஃபீஸ் போயிருக்க மாட்டார், கொஞ்சம் லேட்டாக தான் போவார். அதனால. அப்படியே சொல்கிற? எனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு மினி. இல்லைன்னா பரவாயில்லைங்க, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். கேப்லாம் வேணாம் மினி. எனக்கு உங்களை தனியாக அனுப்பலாம் இஷ்டம் இல்லை. நானே கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா அம்மா கிட்டே கேட்குறேன், நீ வா. சரிங்க சந்தோஷ், அப்போது பாப்பாவை தூக்கிட்டு வரவா? தூக்கிட்டு வா. அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே சந்தோஷ், அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா 2 days நான் அங்கேயே இருக்கலாம்ல. இருந்துட்டு வா. பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ. ஓகே சந்தோஷ். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? இல்லை சந்தோஷ், எனக்கு அங்கே ட்ரெஸ்லாம் இருக்குது. தம்பிக்கு மட்டும் 2 செட் எடுத்து வைக்கணும். பேலன்ஸ் அங்கே இருக்குது வீட்டில். சரி, ஓகே. என்ன தேவையோ எடுத்து வச்சுட்டு கீழே வா. ஓகே சந்தோஷ். போகலாம் சந்தோஷ். அடடே கவிக்குட்டி, என் தங்க பிள்ளை. அவன் மேலே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, அவனை பார்த்துக்கோ. நம்ம கீழே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம், வா. ஓகேங்க, போகலாம். அம்மா வீட்டுக்கு போகிறதுனா பொண்ணுங்களுக்கு எங்கே இருந்து தான் சிரிப்பு வருமோ தெரிலப்பா. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க, வாங்க போகலாம். சரி வா, போ. துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாள். துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து. இப்போ ஃபீவர் பரவாயில்லையாடி? பரவாயில்லடா. ஆனால் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. இன்னும் லைட்டாக ஜுரமாக தான் இருக்குது. அது சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டார்ல மாமா, சரியாயிடும்டா. சரிடி தங்கம், உடம்ப நல்லா பார்த்துக்கோ. நீ ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்ற. இந்த மாதிரி மலையில் நனையிற அதில் நனையிறேன்னு நினச்சிட்டு இருக்காத. சொன்னால் கேளு. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும், கெடுத்துக்காதம்மா. சரி ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நினச்சி கவலைப்படாத. எப்படி சொல்ல கவலைப்படாமல் இருக்க முடியும் சொல்லு? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடி. நீ அங்கே வந்துட்டீன்னா உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். இங்கே இருக்கிற அந்த 15 நாள் எப்படி உன்னை பார்த்துக்க முடியும்? உனக்கு ஃபோன் பண்ணி தான் விசாரிக்க முடியும். சரி, எங்கேயும் போகாத, வீட்டிலே இரு சரியா? மழை வந்துச்சு, மழை நினைவு வந்தேன் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டேன், கொன்னே போடுவேன். ஓகே சார், நான் எங்கேயும் போகல, நான் வீட்டிலே தான் இருப்பேன். ஓகேவா?
ம் ஓகேடி. நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வருதுல்ல? ம் ஆமாடா. ரிசல்ட் வந்ததோடனே கையோட சென்னை கிளம்பி வந்துடி. ம் கண்டிப்பாடா. என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டியா? லாயர் தான்டா. இல்லை பக்கி, ஸ்ட்ரைட்டாக லா பண்ண போறியா இல்லை ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎல் பண்ண போறியான்னு கேட்குறேன். இல்லைடா, ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு தான் பிஎல் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் மிஸ்டையும் கேட்டேன், அவங்களும் அதான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் கிராமத்துலேருந்து போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎல் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் பிஎஸ்சி இல்லை பிஏ ஏதாவது பண்ணலான்னு ஐடியா. நைஸ் டி. அப்போது சென்னை தானே வருவேன்? கண்டிப்பாக சென்னை பழக்கப்படணுன்றதுக்காக தானே ஒரு கோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் வருவேன். சரிடாம்மா, நீ சென்னை வர வரைக்கும் உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ. நீ சென்னை வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ம் சரிடா. ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்டி. ம் சொல்ல அகில். இந்த ஜூன் 10 இந்த பர்த்டே உன்னோட லைஃப்லே நீ மறக்க முடியாத பர்த்டேவா இந்த அகில் மாற்ற போகிறான். என்னோட லட்டுக்கு பெரிய சர்ப்ரைஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை விட அதுக்குள்ளே நிறைய சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உனக்கு இந்த பர்த்டே உன் லைஃப்லேயே மறக்க முடியாத பர்த்டேவாக தான் இருக்கும். உம்மிலை பாரவே உன் மார்பிலே இடம் போதுவே ஏன் இன்று இடைவெளி குறைகிறதே மெதுவாக இதயங்கள். ஹே, என்னாச்சு? இல்லை அகில், இப்போ சொன்ன உனக்கு புரியாது. நீ என் பர்த்டே அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னில்ல, அன்னைக்கு எல்லாத்தையுமே என் மனசை விட்டு சொல்லுவேன். கண்டிப்பாக செல்லம், எனக்கு தெரியும். ஹே, அப்புறம் இவ்வளோ பேசிகிட்டு இருந்தால் மறந்துட்டேன் பாரு. நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்குடி. ம் ஆமாம், அழகாக இருக்க. வந்தோன்னு சொல்ல நினச்சேன், ஏதோ பேசிகிட்டு இருந்துட்டேன். க்யூட். ஏய், உன்னோட செலெக்ஷன் சூப்பராக இருக்குது. உனக்கு பிங்க் கலர் பிடிக்குன்றனால பிங்க் கலர் ஷர்ட்டை எடுத்துகிட்ட போல. ம் ஆமாடா, உனக்கு பிங்க்கும் அழகாக இருக்கும், ஒயிட்டும் அழகாக இருக்கும். அந்த காம்பினேஷனில் ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தேன். நீ ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு போன பார்த்தியா, அப்போ ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தியே ஓப்பன் ஷர்ட், அது அழகாக இருந்தது. அதனால உனக்கு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்கணும்னு நானும் மலரும் கடைக்கடையாக தேடி தேடி அலைஞ்சு எடுத்தோம். பாரு, எப்போ எடுத்தீங்க? இந்த 1 வீக் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த 1 வீக் ஃபுல்லாக நான் உங்கள் கூட தான் இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டியா என்ன? சேச்சா, அதுக்கு முன்னாடி எப்படி எடுத்து வைக்க முடியும்? நான் ஊருக்கு வந்த 2 நாளில் நீனும் ஊருக்கு வந்துட்டேன். நீ ஊருக்கு வரதும் தெரியாது, எப்படி எடுத்து வைக்க முடியும்? அன்னைக்கு நம்ம ஷாமம்மா வீட்டுக்கு போனோம்ல, அந்த ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோவில் நான் ஃபோன்லேயே அனுப்பிச்சிட்டேன். அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஷாமம்மா வீட்டிலேருந்து வரும்போது நானும் மலரும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகும்போது அன்றைக்கி ஈவினிங் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு போனோமா, ட்ரெஸ் எடுக்க தான் போனோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அடி கேடி, என்னை வச்சுட்டே இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. அதான் சர்ப்ரைஸ். நல்ல மூளை வேலை செய்யுது உங்கள் 2 பேருக்கும். பரவாயில்ல. சரிடா, உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ. நீ சொன்னது தான். நீ அங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கோ. நான் அங்கே வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன், சரியா? ஓ, மேடம் என்னை பார்த்துக்க போகிறீங்களா? நான் தான் உங்களை பார்த்துக்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன பார்த்துக்க போகிறீங்களா? நீ என்ன பார்த்துக்கோ, நான் ஒன்று பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த நிமிடம் தான் இன்னும் தொடருமா? கேட்கிறேன், உன்னை கேட்கிறேன். ஹே, என்னாச்சுடி? தண்ணி எடுத்துகிட்டு வரவா? இல்லை இல்லை, இருமல் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபீவர் போக இருமல் போக நான் ஒன்று பண்ணவா? ஏய், தெரியும் நீ என்ன பண்ண போறேன்னு. ஒன்று வேணா பேசாமல் இல்லை. ஹே, கிளம்ப போகிறேன்டி. அதுக்கு முன்னாடி உன் ஃபீவரை சரி பண்ணிட்டு போகிறேன். டே பொறுக்கி வேணாம். ஏன்னுண்டி? வேணா அகில், சொன்னா கேளு. சைலண்டாக இரு. ஒரு தடவை எடுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணி உம்முதக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவா. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். ஃப்ராடு பொறுக்கி. எல்லாம் நான் தான். மூஞ்சி முகம் பாரு, கையை விடுறா. பத்தியா நான் மருந்து கொடுத்தோன்னே சரியாயிடுச்சு. ஐயா, மருந்து கொடுக்குற மூஞ்சி பாரு. ஏ ஆமாடி, மருத்துவ மொத்தம். சீ ஓடு. எப்போதுமே இப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே இரு. இந்த மாமா பார்த்துக்கிறவன. ம் கண்டிப்பா. நீயே வாழ்க்கை என்பேன், இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என். உன்னை முதல் முறை கண்ட நொடியில் தண்ணி கொள்ள விழுந்தேன் அன்று விழுந்தவன் இன்னும் அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. ம் சரிடாம்மா, பார்த்து பத்திரம். என்ன, உன்னையும் நல்லா பார்த்துக்கோ. அப்படியே சித்து, அத்தை, மாமா, மினியக்கா எல்லாரையும் பார்த்துக்கோ. என்ன? ம் சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன்.
நீங்களும் உங்களை உடம்பு பார்த்துக்கோங்க, ஷாமாமாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஷாலுவை பார்த்துக்கோங்கக்கா. அவள் நான் இல்லாமல் உண்மையிலே தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே அவள் கூட பேசுங்க, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கக்கா. உங்களுக்கு ஷாலுவை பற்றி தெரியும், நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்க. இருந்தாலும் சரிடி, நான் ஷாலுவை நல்லா பார்த்துக்கிறேன். அவள் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவ தானே. நாத்தனாருன்றதை விட தங்கச்சி மாதிரி தான் அவளை பார்க்குறேன். அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. சரிங்கக்கா. மாமா அக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஷாலு, அத்தை, மாமா எல்லாருமே பார்த்துக்கோங்க. சரிடா காயு, நான் எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ சேஃபாக இரு, சித்துவை நல்லா பார்த்துக்கோ. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணிஎன்ன. சரிங்க மாமா. மலரு, என்ன மலர் அழுதுட்ருக்க இப்படி? அக்கா அக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடாம்மா, நான் பார்த்து பத்திரமா போகிறேன். எதுக்கு இப்படி அழுகுற? நீ அங்கே தானே வரப்போகிற. நம்ம எல்லோரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 15 days, ஓகேவா? அழாத. சரிங்கக்கா. அண்ணா, அக்காவை பார்த்து கூட்டிகிட்டு போங்க. சரிடாம்மா. அப்பா அம்மா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப நல்லா ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். ஏன்னா நானும் போயிடுவேன். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வித்யாக்காவும் கிளம்பிடுவா. இன்னும் கொஞ்ச நாளில் மலரும் சரி, பிங்கியும் சரி, அவங்களும் அவங்க ஃப்யூச்சர் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அப்பா நீங்கள் தான் அம்மாவை பார்த்துக்கணும், அம்மா நீங்களும் அப்பாவை பார்த்துக்கணும். நல்லபடியாக பார்த்துப்பீங்கள்ல ஒருத்தர். என் தங்கம் இவ்வளோ பொறுப்பாக பேசுது. சின்ன குழந்தைன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய வருத்தம்லாம் பேசுகிறா. தங்கம், நான் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்டா. நீ உன்னைய, சித்து மாப்பிள்ளைய, அப்புறம் ராதா அண்ணன் எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கோ. என்ன அம்மா உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன்டா. உனக்கு திடீர்னு கல்யாணம் ஆகும்னு அம்மாவும் சரி அப்பாவும் சரி எதிர்பார்க்கல. அதனால உனக்கு சமைக்க தெரியாது. மருமேனே, அவளுக்கு சமைக்க வராது. மற்றபடி வீட்டு வேலை எல்லாமே நல்லா பார்ப்பா. ஓரளவு தான் சமைப்பா. எதுவாக இருந்தாலும் சின்ன பொண்ணு பார்த்துக்கோங்க. அத்தை அல்லாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிற தேவையில்ல. அவள் சமைக்கணும்லாம் எந்த அவசியம் இல்லை. அவள் பொறுமையாகவே எல்லாமே கற்றுக்கட்டும். என்ன சுச்சுவேஷனில் மேரேஜ் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. அம்மாலாம் அப்படி பார்ப்பாங்களா? புரியுதுப்பா மருமையினே, இருந்தாலும் பெத்த கடமைக்கு நாங்கள் சொல்லணும்ல. சரிங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணை நான் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன். தெரியும்டா கண்ணா, நீ நல்லா பார்த்துப்பேன்னு. அதை விட உன்னையும் நல்லா பார்த்துக்கோ, அப்பா அம்மாவையும் பார்த்துக்கோ, சரியா? ஹாஸ்பிட்டல் வேலை போயிட்டுருக்குன்னு சொன்னேன், பார்த்து பத்திரமா எல்லாம் செய், சரியா? சரிங்க மாமா, நீங்களும் சென்னைக்கு வந்துட்டு போங்க 2 பேரும். வரமாப்ல. பிங்கி அழாதடி. நீ தான் இன்னும் கொஞ்சம் நாள் அங்கே வந்துடுவேல்ல, அப்புறம் ஏன் அழற? தெரியும் காயோ, கொஞ்ச நாள் நான் அங்கே வந்துடுவேன்னு. ஆனால் இந்த வீட்டில் நம்ம 3 பேரும் இருந்த நினைவுகளை மறக்க முடியுமா? இல்லை மறைக்க முடியுமா? இல்லை அழிக்க தான் முடியுமா? சொல்லு. கரெக்ட் தாண்டி, எனக்கு புரியுது. ஆனால் பொண்ணாக பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீயும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடுவேல்ல. பொண்ணுங்களோட நிலைமையே இதுதான்டாம்மா. எனக்கு உங்களை விட்டுட்டு போகலாம் சுத்தமாக மனசே இல்லை. சரிடா, அழாதங்க வா. எந்தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே. என்னை போலே ஏற்றுக்கொண்டதாலே எதிரொலியாகிடுவாயே. உனக்கு ஃபீவராக இருக்கு வேற, நீ அழுதழுது ஃபீவர் அதிகமாகிடும். சொன்னா கேளு, அழாத. சரி காயோ, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிடா, இந்த ரிசல்ட் வந்தோடனே சென்னை கிளம்பி வந்துடு, சரியா? சரி காயோ. ஓகேடாம்மா, எல்லாட்டையும் விசாரித்து பார்த்து கேட்டதில்ல, இதுதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ எப்படி ஸ்ட்ரைட்டாக பிஏ பண்ண போறியா, இல்லை ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு பிஎல் பண்ண போறியா? மாமா இல்லை மாமா, பிஎஸ்சி இல்லை பிஏ ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎல் பண்ணலான்னு ஐடியா. ரைட்டு, அப்போ நான் உனக்கு நல்ல காலேஜில் சீட் வாங்கி வைக்கிறேன், ஓகேவா? சரிங்க மாமா. ஏப்பா, லாயருக்கு படிக்கிறனா தான் அங்கே வந்து படிக்கணும். மற்ற எல்லாமே இங்கே இந்த ஊர் காலேஜ்லேயே இருக்கேப்பா. 3 வருஷம் பிள்ளை இங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து படித்தா என்ன? மாமா எனக்கு புரியுது, உங்கள் 3 பொண்ணையும் விட்டுட்டு உங்களால் இருக்க முடியாது, அதனால தான் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அவள் இங்கே இருந்து படிக்கிறத விட அங்கே வந்து படித்தான்னா அவளோட அறிவுக்கு திறமைக்கு நல்ல பெரிய ஆளாக வருவா. இங்கே உள்ள காலேஜை நான் குத்தம் சொல்லலை, ஆனால் இங்கேயே இருந்தான்னா அவள் ரொம்ப டவுன் ஆன மாதிரி ஆகிடுவா. அங்கே வந்தால் தான் பிஎல் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே ஒரு
ஸ்ட்ராங் போல்ட்னஸ் எல்லாமே வரும். அதனால தான் 3 வருஷம் அங்கேயே படிக்கட்டும். பிஎல் படிக்கிறதுக்கும் எல்லா காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துறேன். அவள் அழகாக 5 வருஷம் முடிச்சுட்டு லாயராக தான் உங்களை பார்க்க வருவாள். சரிப்பா மருமேனே, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரிங்க மாமா, அப்போது நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. பத்திரமா என் தம்பிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிப்பா. என்னடா அகில், கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா. சரி, சொல்லிட்டு வா, கிளம்பலாம். ஓகேண்ணா. தங்கம், பார்த்து பத்திரமா போயின்னு நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா மட்டும் இல்லை, தங்கச்சி தம்பி எல்லாரையும். சரியா? நான் எல்லாருமே நல்லா பார்த்து பார்த்தேன். நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, மாமாவை பார்த்துக்கோங்க. நீங்கள் வித்யாவுக்கு நினச்சோ, காய்வு நினச்சோ, மித்ராவை நினச்சோ கவலைப்படாதீங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என் அழகு தங்கம், நல்லா இருடா தங்கம். ஏன் அப்படி ஒன்று பார்க்கும்போது என் தம்பியை பார்க்குற மாதிரியே இருக்கு. சரிடாப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரிங்க மாமா, கண்டிப்பாக. ஷாமண்ணா, நான் வரேண்ணா. நீங்கள் வித்யாக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. சரிடா, பார்த்து போடா. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு. சரியா? உங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. சரிங்கண்ணா. ஏய் மலர், எருமை, எதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்க? அண்ணா, நீயும் கிளம்புறல்ல, அதனால தான் நம்ம உண்மைக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ நீயும் சென்னை போகிற. அதான் மென்டல், நீ எப்படியும் அங்கே தானே வரப்போகிற. அப்போ எல்லாருமே ஜாலியாக தானே இருக்க போகிறோம். இப்படி அழுதுட்ருக்க தேமி தேமி கண்ணத்தோட. சரிண்ணா. நீ சென்னை வர வரைக்கும் ஒன்று நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் மித்ராவை பார்த்துக்கோ, அத்தை மாமாவை பார்த்துக்கோ, அப்புறம் சித்தி சித்தப்பாவையும் பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே. என்ன மேடம், உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? கண்ணீரை தொடங்க. போடா. எங்க அர்ஜுன் அனிதாலாம் எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்கண்ணா. அர்ஜுனுக்கு அனிதாவுக்கும் இங்கேருந்து வரவே இஷ்டம் இல்லை, அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஓ அப்படியா? சரி, லக்கேஜ்லாம் காரில் ஏற்றிட்டியா? எல்லாமே ஏற்றியாச்சுண்ணா. சரிடா, அப்போது கிளம்பலாம். போகலாம் அண்ணா. வித்யாக்கா, வரேன்க்கா. சரிடா அகில், பார்த்து பத்திரமா போ. போயிட்டு அக்காவுக்கு கால் பண்ணு. சரிங்கக்கா, அழாதீங்க, சந்தோஷமா இருங்க. சரிடா. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. மித்ரா, வரண்டி, உடம்பு பார்த்துக்கோ. ஃபீவர் இப்போ ஓகேவா? இப்போ ஓகேடா, நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு கால் பண்ணுங்க. என்ன? சரிடி. என்ன மேடம், ஒரு மாதிரி உருன்னு நினைக்கிறீங்க? மித்து, எனக்கு இங்கேருந்து போக கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. சரிடி, புரியுது. நம்ம எல்லாரும் ஒன் வீக் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நம்ம லைஃப்லேயே சின்ன வயசில் தான் அந்த மாதிரி இருந்தோம். அப்போ கூட நமக்கு விவரம் தெரியாத வயசு. இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா? ஆமாம் மித்து, அதனால தான் எனக்கு உன்னை விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த வீடை விட்டு, மலரை விட்டு, அத்தம்மா விட்டு, யாரையுமே விட்டு போக எனக்கு மனசே இல்லை. ஏய், ஃபீல் பண்ணாதடி. நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு இன்னும் 15 நாளில் வந்துடுவோம். சரியா? அடுத்த வாரம் ரிசல்ட் வருது, அதுக்கப்புறம் ஊர் கிளம்பி வந்துடுவோம். ஓகே? ஆமாடி, இன்னும் 15 days தான். அதுவும் எப்படியும் டக்குன்னு போயிடும். அப்புறம் அங்கே வந்துடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக சீக்கிரமே வந்துடணும். சரியா? சரிடி செல்லம், சீக்கிரமே வந்துடும். சரி, உனக்கு ஃபீவர் தானே? நாங்கள் போனதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? நைட் டேப்லெட் போடு. ஓ, ஃபியூச்சர் டாக்டரில் நீங்கள் அதுதான் சொல்கிறீங்களா? சரிங்க டாக்டர், நான் கண்டிப்பாக டேப்லெட் போடுறேன். ஹே, கிண்டல் பண்ணாதடி. சரிடி, சிரிச்சுட்டே போ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 3 பேரும். சரிடா மச்சான், சீக்கிரம் படிப்பு முடிச்சுட்டு சென்னை பக்கம் வரப்பாரு. கண்டிப்பாடா. சரிடா, பார்த்து பத்திரம். ஓகே மச்சான். மாம்சு, வரட்டுமா? சரிடா மாப்பிள்ள, பார்த்து. மிஸ்ஸி மாமா, மிஸ்ஸி ரூடா. மலரு, சுனபுட்டி, வரட்டுமா? சரிடா மலமாடு, டேக் கேர். ஓகேடி, யூ டூ. சுபி மாமா, சிவி மாமா, வரட்டுமா? பார்த்து பத்திரம் நீ. ஓகே சிவி மாமா. பார்த்து போயிட்டு வாடா. ஓகே. ஏய், எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாரும் இப்படி இருந்தா எப்படி போக மனசு வரும்? கஷ்டமா இருக்கு அகில். 1 week 1 month இருந்திருக்க கூடாதான்னு ஃபீலாக இருக்கு. சேம் ஃபீல் தான் எனக்கும் இருக்கு. உங்களை மாதிரி நானும் இப்படி ஒருன்னு இருந்தேன்னா சொல்லுங்க, நல்லா இருக்குமா? கிளம்புன வேற. ஆல்ரெடி சித்து அண்ணாவும் காயுவும் காரில் போய் உட்காந்துட்டாங்க. அத்தை மாமாலாம் அங்கே தான் நிற்கிறாங்க. டைம் ஆகுதுல்ல. கரெக்டு தான். சரி, பார்த்து பத்திரம். வீட்டுக்கு போகணுன்னு கால் பண்ணுங்க. ஓகேவா? சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போதைக்கு லா பண்ணல, ஒரு கோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னில்ல. நீ எந்த காலேஜில் சீட்டு வாங்குறியோ சொல்லு, நானும் அந்த காலேஜில் சீட்டு வாங்குறேன். நம்ம எல்லாரும் ஒன்றாவே படிக்கலாம்டி. கண்டிப்பாக மலமாடு. நான் ஏன் சொல்லணும்? சித்து மாமா கிட்ட நீ சொல்லிடு, உனக்கும் சேர்த்து அப்ளிகேஷன் வாங்கிடுவாரு. அதுவும் பெஸ்ட் ஐடியா தான். நான் காலைல போகும்போது சொல்கிறேன். அங்கே வந்து எங்கள் உயிரை வாங்கணும் நீ, அப்படி தானே? என்ன, உங்கள் 2 பேரையும் அப்படிலாம் தனியாக விட முடியாதுல்ல. உங்கள் உயிரை வாங்கிட்டே இருப்பேன், உங்களை பாதுகாக்கவும் செய்வேன். ஓ
ஃபியூச்சர் ஐபிஎஸ் பேசுறீங்க. ஓகே ஓகே, ப்ரொடக்ஷன் பத்திலாம் பேசுறீங்கல்ல, கூடிய சீக்கிரம் நீங்க ஐபிஎஸ் ஆயிருவீங்க. கண்டிப்பாக போலீஸ் ஆகி காட்டுறேன். பார்க்கலாம்டா, போலீஸ் ஆகுறியா இல்லை குல்ஃபி ஐஸ் வைக்க போறியான்னு. ஏய் நீ முதல்ல டாக்டர் ஆகுறியான்னு பார்ப்போம் ரெடி. நான் ஆவண்டா, கண்டிப்பா ஆய் காட்டுவேன். ஏய் அது மாதிரி நானும் கண்டிப்பாக போலீஸ் ஆகி காட்ட வேண்டிய பார்க்குறியா? பார்க்கலாம்டா பார்க்கலாம். ஐயோ, ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க, கிளம்புற டைம்ல சண்டை போடாம. உங்களுக்கு எது தாண்டி வேலை, வீட்லேயும் இப்படி தான் அடிச்சு நாருவாங்க. ஏண்டா, நான் மலரா நீ 3 பேர் உனக்கு எப்படி தெரியும் பார்த்தா? பார்த்தாவா? நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, கரெக்டாக சொல்லிடுறேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா, நீ கையெடுத்து காதை பற்றிக்கோ, அண்ணி கையெடுத்து வாயை பற்றிக்கிட்டோம், மலரு கையெடுத்து கண்ணை பற்றிக்கிட்டோம். அப்படியே 3 பேருமே குரங்கு மாதிரி இருப்பீங்க. ஏய் குரங்கு, எப்பா என்ன ஃபோர்ஸு, திட்டுறதுக்கு மட்டும் 3 பேர் கோரஸாக கத்துறீங்க. இருடி, உனக்கு இருக்க ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறேன் இரு. ஆமா, எனக்கிட்ட இவன் மாட்டினா அன்னைக்கு அவன் கஞ்சி தான். இவனுக்கு வாயில சொன்னாலும் புரியாதா நீ பிங்கி, செஞ்சு காட்டிடணும். ஆத்தி தாய் குளங்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, ஐயோ ஆளை விடுங்க, இனிமே உங்க பக்கமே வரல, நான் வரேன். கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு.